இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் திருநங்கைகள் பங்கேற்ற வானவில் பேரணி, சமத்துவம் மற்றும் சமூக அங்கீகாரத்தை வழங்க வலியுறுத்தல். புதுச்சேரி தமிழகத்தை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மார்டின் அறக்கட்டளை சார்பில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காரைக்கால் அரசலாற்றில் ஒன்று கூடிய பெண்கள் காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தும் வகையில் சிறப்பு வழிபாடு. தமிழக அரசு பஸ்களை ஜப்தி செய்ய வந்த நீதிமன்ற அதிகாரிகள் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீடு வழங்காததால் நடவடிக்கை. புதுச்சேரியில் முதன்முறையாக நடைபெற்ற வானவில் சுயமரியாதை பேரணியில் திருநங்கைகள், சமூகத்தினர் மற்றும் வெளிநாட்டினர் பங்கேற்று தங்களுக்கான உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக அங்கீகாரத்தை வலியுறுத்தினர். புதுச்சேரியில் முதன்முறையாக திருநங்கைகள் மற்றும் LGBTQIA சமூகத்தினருக்கான வானவில் சுயமரியாதை பேரணி வண்ணமயமாக நடைபெற்றது. இதில் திருநங்கைகள், சமூகத்தினர் மற்றும் வெளிநாட்டினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது உரிமைகள் மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தினர். டாக்டர் ஷீதல் நாயக் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் திருநங்கைகள் வண்ணமயமான ஆடைகளை அணிந்து தப்பாட்ட இசைக்கு ஏற்ப நடனமாடியபடி உற்சாகமாக ஊர்வலமாக சென்றனர். இந்நிகழ்வு சமூக ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் பாலின பன்முகத்தன்மையை கொண்டாடும் வகையில் நடைபெற்றது. சுதேசி காட்டன் மில் அருகே தொடங்கிய பேரணி அலையன்ஸ் பிரான்சிஸ் பள்ளி அருகே நிறைவடைந்தது. பின்னர் அலையன்ஸ் பிரான்சிஸ் அரங்கில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் திருநங்கைகளுக்கு நலவாரியம் அமைத்தல், அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குதல், இலவச மனைப்பட்டா வழங்குதல் உள்ளிட்ட நீண்டகால கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. புதுவை தமிழகத்தை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட ஏழை மாணவர்களுக்கு 32,23,000 ரூபாய் கல்வி உதவித் தொகையினை மார்டின் அறக்கட்டளை சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுவை மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மார்டின் அறக்கட்டளை சார்பில் 32,23,000 ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித் தொகையை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பயனாளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின், கல்வி மட்டுமே ஒரு குடும்பத்தையும் சமுதாயத்தையும் முன்னேற்றும் மிகப்பெரிய சக்தியாகும். எங்கள் பெற்றோர் வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களை எதிர்கொண்டவர்கள். அந்த அனுபவங்களே ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்காக தொடர்ந்து உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியது. அதனால்தான் மார்டின் அறக்கட்டளை மூலம் கல்வி திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு சமூக நலத் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் என்றார். மேலும் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை வளர்க்கும் வகையில் சென்னையில் ராக்கெட் ஏவுதல் நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், இதில் இந்தியா முழுவதும் இருந்து சுமார் 20,000 மாணவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அதிலும் புதுச்சேரியில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் சுமார் 2,500 மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சிறு வயதிலிருந்தே மாணவர்களுக்கு விண்வெளி, அறிவியல் மற்றும் ராக்கெட் தொழில்நுட்பம் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா தன்னிறைவு அடைய வேண்டும். எந்த ஒரு நாட்டையும் முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய வேண்டிய நிலை வரக்கூடாது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு அறிவியல் கல்வி அவசியம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி தங்கள் பெற்றோர்களையும் நாட்டையும் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம் என அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் CEO டாக்டர் ஆனந்த் மேகலிங்கம், லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, மாநில செயலாளர் ரவி ராஜாராம், மூத்த ஆலோசகர் ஜே ஜெய்சங்கர், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், காமராஜ் நகர் குதைத்தீர் குழு பொறுப்பாளர் முகமது ஷாஜிதா உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அரசலாற்றங்கரையில் காவிரி அன்னைக்கு சிறப்பு வழிபாடு, திரளான பெண்கள் பங்கேற்பு. ஆடிப்பெருக்கு திருநாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் அரசலாற்றங்கரையில் திரளான பெண்கள் ஒன்று கூடி காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தும் வகையில் சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். தமிழர் பாரம்பரியத்தில் நீரின் மகத்துவத்தை போற்றும் திருவிழாவாக கருதப்படும் ஆடிப்பெருக்கு விழா இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி காரைக்கால் அரசலாற்றங்கரையில் அதிகாலை முதலே ஏராளமான பெண்கள் குடும்பத்தினருடன் திரண்டனர். காவிரி அன்னையை போற்றி வரவேற்கும் வகையில் பேரிக்காய், விளாம்பழம், கொய்யாப்பழம், மாம்பழம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள், அரிசி, சர்க்கரை மற்றும் பூஜை பொருட்களை கொண்டு வந்து மஞ்சளால் விநாயகரை பிடித்து வைத்து சிறப்பு பூஜைகளை நடத்தினர்.
தொடர்ந்து காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தும் அடையாளமாக பழங்கள் மற்றும் படையல் பொருட்கள் ஆற்றில் சமர்ப்பித்து வழிபட்டனர். பின்னர் மஞ்சள் தேய்த்த புனித கயிற்றை பெண்கள் ஒருவருக்கொருவர் கட்டிக்கொண்டு வளமும் நலமும் பெருக வேண்டி பிரார்த்தனை செய்தனர். ஆடிப்பெருக்கு நாளில் நதிகளை வழிபடுவதன் மூலம் நீர்வளம் பெருகும் என்றும், திருமணமான பெண்களுக்கு மாங்கல்யம் பலம் அதிகரிக்கும் என்றும், திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்றும் பாரம்பரிய நம்பிக்கை நிலவி வருவதால் இந்த வழிபாட்டில் ஏராளமான பெண்கள் பக்தியுடன் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் காவிரி நீர் ஆண்டுதோறும் வளமாக வந்து விவசாயமும் குடிநீரும் செழிக்க வேண்டும் என்றும், குடும்பத்தில் நலமும் வளமும் நிலைக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தனர். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு திரளான பெண்கள் பங்கேற்றது விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்த்தது. புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதுச்சேரியில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தால் எக்ஸ்ட்ரா லைட் நவ் எனப்படும் புதிய எல்பிஜி சிலிண்டர் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஒரே ஒரு ஆவணம் மட்டும் சமர்ப்பித்து 4 மணி நேரத்தில் புதிய சிலிண்டர் பெற்றுக்கொள்ள முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்த நிலையில் தற்பொழுது சிலிண்டர் விநியோகம் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருகிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்ட பொழுது 5 கிலோ 10 கிலோ என தற்காலிக சிலிண்டர் விநியோகமும் தடைப்பட்ட நிலையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தற்பொழுது அவர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் எக்ஸ்ட்ரா லைட் நவ் எனப்படும் புதிய எல்பிஜி சிலிண்டரை அறிமுகம் செய்துள்ளது. பொதுவாக இந்தியாவில் எஃகு உலோகத்தினால் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் நிலையில் இந்த வகை சிலிண்டர் ஃபைபர் பிளாஸ்டிக்கில் செய்யப்படுவதால் இந்த சிலிண்டரின் எடையும் குறைவாக இருக்கிறது. சிலிண்டர் பதிவு செய்து ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு விநியோகம் செய்ய 10 நாட்கள் ஆகும். எக்ஸ்ட்ரா லைட் நவ் சிலிண்டர் விநியோகத்திற்கு ஏதாவது ஒரு ஆவணத்தை காட்டி 4 மணி நேரத்தில் சிலிண்டர் பெற்றுக்கொள்ளலாம். முதன்முறையாக 10 கிலோ சிலிண்டர் முன்பதிவுக்கு 3161 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் விலை 10 கிலோவிற்கு 1630 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இன்று புதுச்சேரியில் எக்ஸ்ட்ரா லைட் நவ் அதை சிலிண்டர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற அறிமுக நிகழ்ச்சியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மாறன், இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் புதுச்சேரி திட்ட செயலாளர் கௌஷிக் பரசுராமன், இண்டேன் சிலிண்டர் முகவர் அஷய் திமோதி மற்றும் இண்டேன் நிறுவனத்தின் திருச்சி மண்டல விற்பனை குழு தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய சேவையை தொடங்கி வைத்தனர். ஃபைபரினால் இந்த சிலிண்டர் வடிவமைக்கப்பட்டு இருந்தாலும் மிகவும் பாதுகாப்பானது என்றும் இதை கையாளுவது மிகவும் எளிமையானது என இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் இந்த வகை சிலிண்டர் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியிலும் இதன் விநியோகம் தொடங்கியுள்ளது. போர் காரணமாக சிலிண்டர் விநியோகம் காலதாமதமான நிலையில் தற்பொழுது வீட்டு உபயோக சிலிண்டர் முதல் கடைகளுக்கு விநியோகம் செய்யும் சிலிண்டர்கள் வரை அனைத்தும் வாடிக்கையாளர்களுக்கு பதிவு செய்யும் நேரத்தில் இருந்து 2 நாட்களுக்குள் அனுப்பப்படுவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதுவை பஸ் நிலையத்தில் அரசு பேருந்துகளை ஜப்தி செய்ய வந்த நீதிமன்ற ஊழியர்கள். புதுவை மறைமலை அடிகள் சாலையில் ராஜீவ்காந்தி நவீன புதிய பேருந்து நிலையம் அமைந்துள்ளது. அங்கு தமிழக போக்குவரத்து கழக அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு திருபுவனையைச் சேர்ந்த ஸ்டாலின் தமிழக போக்குவரத்து கழக பேருந்து மோதி படுகாயமடைந்தார். இவரை மீட்டு சிகிச்சைக்காக மதகடிப்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். பிறகு மேல் சிகிச்சைக்காக புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி ஸ்டாலின் உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து அவரது மனைவி கமலி புதுவை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்தன் உயிரிழந்த ஸ்டாலின் குடும்பத்திற்கு 41 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உத்தரவு பிறப்பித்தார். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் இழப்பீடு தொகை வழங்காததால் தமிழக போக்குவரத்து கழகத்தின் 8 பேருந்துகளை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதேபோல வில்லியனூரை சேர்ந்த சுரேஷ் என்பவர் கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழக போக்குவரத்து கழக பேருந்து மோதி உயிரிழந்தார். இவ்வழக்கை நீதிபதி ஜெயந்தி விசாரித்து உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு 21 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்குமாறு கடந்த 2020ஆம் ஆண்டு உத்தரவிட்டார். இந்த நிலையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இழப்பீடு தொகை வழங்கப்படாமல் இருந்து வந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழக போக்குவரத்து கழக அலுவலகத்தில் உள்ள அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்ய உத்தரவு பிறப்பித்தார். இதையடுத்து தமிழக போக்குவரத்து கழக அலுவலகத்தில் உள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை ஜப்தி செய்வதற்காக நீதிமன்ற ஊழியர்கள் ஜெயா அம்பி தலைமையில் ஊழியர்கள் இன்று காலை தமிழக போக்குவரத்து கழக அலுவலகத்திற்கு வந்தனர். அப்போது வழக்கு தொடர்ந்த 2 தரப்பை சேர்ந்தவர்களும் உடனிருந்தனர். அப்பொழுது தமிழக போக்குவரத்து கழகத்தின் மொத்தம் 14 அரசு பேருந்துகளை ஜப்தி செய்ய முயன்றனர். அப்பொழுது தமிழக போக்குவரத்து கழக நிறுவன அதிகாரிகள் நீதிமன்ற ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் உலக இயற்கை பாதுகாப்பு நாள் விழிப்புணர்வு கொண்டாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் உலக இயற்கை பாதுகாப்பு நாள் மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நமது பூமியை பசுமையாகவும் தூய்மையாகவும் பாதுகாக்கும் நோக்கில் நடைபெற்ற
நிகழ்ச்சிகளின் தொடக்கமாக பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள உழவர் சந்தை பகுதியில் நெகிழி பைகளுக்கு மாற்றாக துணி பைகளை வழங்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஒதியஞ்சாலை காவல் நிலைய ஆய்வாளர் SV செந்தில்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பள்ளியின் முதல்வர் முனைவர் சுதா முன்னிலையில் பொதுமக்கள் நெகிழி பைகள் பெற்று அதற்கு மாற்று துணி பைகளை வழங்கி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் அளித்த ஒத்துழைப்பு பெரும் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டு இயற்கையை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் அறிவுரை வழங்கினார். மேலும் மழலையர் மாணவர்களுக்காக வேஸ்ட் டு வாவ் என்ற தலைப்பில் மறுசுழற்சி பொருட்களை மையமாக கொண்ட வண்ணமயமான ஃபேன்சி ட்ரெஸ் போட்டி நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை படைப்பாற்றலுடன் வெளிப்படுத்தினர். பள்ளி முதல்வர் முனைவர் சுதா வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒருங்கிணைந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தினர். மேலும் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ் லியோமுத்து ஆலோசனைகளின் பேரில் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். இயற்கை பாதுகாப்பின் அவசியத்தை மாணவர்களும் பொதுமக்களும் எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற இவ்விழா அனைவரின் பாராட்டையும் பெற்று இனிதே நிறைவடைந்தது. மார்டின் குழுமம், ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் குளோபல் ஹெல்த் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் ரூமி ட்வின் மிஷன் திட்டத்தின் கீழ் சென்னையில் இருந்து 2 ஹைபிரிட் ராக்கெட்டுகள் ஒரே நேரத்தில் விண்ணில் ஏவப்பட உள்ளன. 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கும் இந்த திட்டமானது அறிவியல் மற்றும் விண்வெளி துறையில் மாணவர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது. இதற்காக மார்டின் அறக்கட்டளை சார்பில் 1 கோடி ரூபாய் நிதியுதவிக்கான வரைவோலையை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் வழங்கினார். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் CEO டாக்டர் ஆனந்த் மேகலிங்கத்துடன் வரைவோலையை வழங்கினார் MLA ஜோ சார்லஸ் மார்டின். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஆகியோர் உடனிருந்தனர். முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் மங்களம் தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானத்துடன் சிறப்பு கொண்டாட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகள் நடுதல் உள்ளிட்ட சமூக நல நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. புதுச்சேரி முழுவதும் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை அவரது ஆதரவாளர்கள் உற்சாகமாக கொண்டாடி வரும் வேளையில் அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர், மேல் சாத்தமங்கலம், கீழ் சாத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் அன்னதானம் மற்றும் மரக்கன்று நடும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதல்வரும் மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வெளியூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், NR காங்கிரஸ் மாநில பிரதிநிதி அரியூர் கண்ணபிரான், ரேவதி பர்குணன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் சமூக நல பணிகளை மையமாக கொண்டு முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் நடைபெற்றது. சங்கரன் தோப்பில் குடிநீர் அழுத்த பம்பை திறந்து வைத்தார் MLA மீனாட்சி சுந்தரம். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விழுதியூர் சங்கரன் தோப்பு பகுதியில் பொதுமக்களின் நீண்ட நாள் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பொதுப்பணித்துறை சார்பில் அமைக்கப்பட்ட குடிநீர் அழுத்த பம்பை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அப்பகுதியில் குடிநீர் விநியோகம் சீராக கிடைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை தொடர்ந்து பொதுப்பணித்துறை மூலம் குடிநீர் அழுத்த பம்ப் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் புதிய குடிநீர் அழுத்த பம்பை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். அப்பொழுது பேசிய அவர், தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் பணிகளுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும், குடிநீர், சாலைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகர், செயற்பொறியாளர் மாலைமணி, இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், நிரவி கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் துரைராஜ், பொதுப்பணித்துறை அலுவலர்கள், பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பழனி செய்திருந்தார். நிரவி திருப்பட்டினம் MLA TKS M மீனாட்சி சுந்தரத்திற்கு அமைச்சர் GNS ராஜசேகரன் பிறந்தநாள் வாழ்த்து.
காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரத்தின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிரவி பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரத்தின் இல்லத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜசேகரன் அவருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி நீண்ட ஆயுளும் மக்கள் பணியில் தொடர்ந்து சிறந்து விளங்கவும் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து இருவரும் சிறிது நேரம் கலந்துரையாடினர். பிறந்தநாளை ஒட்டி கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஊசுடு MLA கார்த்திகேயன் பிறந்தநாள் 10 கண்ணு அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானத்துடன் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் கடந்த ஒரு வாரமாக தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சமூக நல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் கார்த்திகேயன் பொதுமக்கள் முன்னிலையில் கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடினார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஆளுயர மாலைகள் அணிவித்து இனிப்புகள் வழங்கி தங்களது பிறந்தநாளில் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு கார்த்திகேயனுக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு மற்றும் பழக்கூடைகளை வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் சமபந்தி விருந்தாக பிரியாணி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் ஆதரவாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். நல்லெழுந்தூரில் விரைவாக புதிய தார் சாலை அமைப்பு, அதிகாரிகளுடன் அமைச்சர் GNS ராஜசேகரன் நேரில் ஆய்வு. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லெழுந்தூர் கிராமத்தில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை விரைவாக தொடங்குவதற்காக புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு ஒப்பந்ததாரருக்கு உடனடியாக பணிகளை தொடங்குமாறு அறிவுறுத்தினார். நல்லெழுந்தூர் கிராமத்தில் புதிய சாலைகள் அமைப்பதற்கான டெண்டர் ஏற்கனவே விடப்பட்டிருந்த நிலையில் தார் விலை உயர்வு காரணமாக பணிகள் தொடங்கப்படாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த அமைச்சர் GNS ராஜசேகரன் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று சாலை அமைக்கப்பட வேண்டிய பகுதிகளை ஆய்வு செய்தார். அப்பொழுது அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர் தார் விலை உயர்வை ஏற்ப திருத்தப்பட்ட அரசாணை தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி ஒப்பந்ததாரரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக சாலை அமைக்கும் பணிகளை தொடங்க தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். இதையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர் தரப்பில் இன்னும் ஓரிரு நாட்களில் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என அமைச்சரிடம் உறுதியளிக்கப்பட்டது. மேலும் சாலை பணிக்கான ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லாவிட்டால் தனது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தேவையான நிதியை வழங்கவும் தயாராக இருப்பதாக அமைச்சர் GNS ராஜசேகரன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஒப்பந்ததாரர், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் நல்லெழுந்தூர் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோட்டைமேடு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவம் மகா கணபதி ஹோமத்துடன் விழா தொடக்கம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட கோட்டைமேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று காலை மகா கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவை ஒட்டி அனுக்ஜெய் விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், பூர்ணகுதி, அபிஷேகம் மற்றும் ஸ்ரீ பாலவிநாயகர் ஆலயம் வலம் வருதல், தீபாராதனை மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்களான சரவணன் என்கிற தில்லை சபாபதி குடும்பத்தினர், ஸ்ரீ முத்து டிரைவிங் ஸ்கூல் நிர்வாகத்தினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அருள் பெற்றனர். விழாவின் தொடர்ச்சியாக திங்கட்கிழமை கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, பிரசாதம் வழங்குதல் மற்றும் இரவு நேரங்களில் அம்மன் மின் அலங்காரத்தில் வீதி உலாவும் நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 11ஆம் தேதி திருத்தேர் உற்சவம், பார்சாக்கை வார்த்தல், செடல் தரித்தல், செடல் ஊர்வலம், கழுமரம் ஏறுதல் மற்றும் அம்மன் வீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு வில்லியனூர் பகுதி கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் மாஸ் சீட் பால் விதைப்பந்து இயக்கத்தை ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் ரோட்டரி கிளப் ஆஃப் க்ளோயிங் ஸ்டார்ஸ் சார்பில் நடைபெற்ற மாஸ் சீட் பால் விதைப்பந்து இயக்கத்தை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி MLA-மான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது குடும்பத்தினருடன் தொடங்கி வைத்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமையை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப்பின் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் விதைப்பந்து தயாரிக்கும் பயிற்சி பட்டறையிலும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் ரோட்டரி நிர்வாகிகள் பங்கேற்று விதைப்பந்துகளை தயாரித்தனர். இதில் ரோட்டரி உறுப்பினர்கள், லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் திருநங்கைகள் பங்கேற்ற வானவில் பேரணி, சமத்துவம் மற்றும் சமூக அங்கீகாரத்தை வழங்க வலியுறுத்தல்.
புதுச்சேரி தமிழகத்தை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மார்ட்டின் அறக்கட்டளை சார்பில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காரைக்கால் அரசலாற்றில் ஒன்று கூடிய பெண்கள் காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தும் வகையில் சிறப்பு வழிபாடு. தமிழக அரசு பஸ்களை ஜப்தி செய்ய வந்த நீதிமன்ற அதிகாரிகள் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீடு வழங்காததால் நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.